ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் ஆப்பட்ரிக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டேட் கோட்டாவில் இருக்கக்கூடிய 85% கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் அண்ட் 7.5% கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்க்கான கட் ஆஃப் வீடியோ நம்ம போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது 15% கோட்டாக்கான மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபாக 2023 தான் பார்க்க போகிறோம். இந்த 15%ங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, ஆல் இந்தியா கோட்டா MCC கவுன்சிலிங் நடத்தக்கூடிய ஆல் இந்தியா கோட்டா வரக்கூடிய அந்த 15%க்கான அந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ஆப்பட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் ரெக்வஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க, ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் வைக்கிறது. ஆல்ரெடி இதை வச்சுருக்கேன், இந்த ரெக்வஸ்ட் ஒன்று வச்சுருக்கேன். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா, ஆல் இந்தியா கோட்டாவில் மொத்தம் 15% இடஒதுக்கீடு ஒதுங்குது. அதில் நம்ம ஆல்ரெடி எவ்வளோ சீட்டு வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து டோட்டல் கவர்மெண்ட் காலேஜஸ்லேருந்து வெளியில் போகுது ஆல் இந்தியா கோட்டாக்குங்கிறது தெளிவாக சொல்லியாச்சு. அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலேஜஸில் நிறையா காலேஜஸில் வந்து 600க்குலாம் வந்து ஆல் இந்தியா கோட்டாவில் கவர்மெண்ட் காலேஜஸ் கிடச்சிருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து ரொம்ப வந்து போகணும், உங்களை வந்து அப்படியே வாலண்டரியாக பிடிச்சி நான் உங்களை புஷ் பண்ணுறேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. மற்ற மாணவர்களை கருத்தில் கொண்டு தான் நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா மற்ற மாணவர்கள் ரெக்வஸ்ட் பாவம் பார்டர் மார்க்கில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம தமிழ்நாட்டு பசங்களுக்கு நம்ம தானே உதவணும், தமிழனுக்கு தமிழன் தானே உதவ முடியும். அது மாதிரி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்மளே உதவும் பட்சத்தில் அதிகமான ஸ்கோர் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஆல் இந்தியா கோட்டா வழியில் போயிட்டு தமிழ்நாட்டு சீட்டை எடுத்திங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா மற்ற பார்டரில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே தவிர, இதாக இருக்கா கொஞ்சம் நல்லா இருப்பான், அவங்களுக்கு கட் ஆஃப் இறங்கி வரும்போது மிச்சம் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கூட கொஞ்சம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரிப்பீட் பண்ணுவாங்க. அதில் வந்து ரீரிப்பீட்டர் இருப்பாங்க. ஜஸ்ட்டில் போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. அதனால் கொஞ்சம் வந்து 650க்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து ஆல் இந்தியா கோட்டா வழியில் போனீங்க அப்படின்னா, இது வந்து பார்டர்மாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது உங்கள்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டாக தான் நான் வைக்கிறேனே தவிர, எங்கள் சேனல்லேருந்து நான் ஒரு பப்ளிக்காக உங்கள்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டு தான் வைக்கிறேனே தவிர, ஒரு அப்போசிங்காவோ ஒரு புஷ் பண்ணுற மாதிரியோ நான் எதுவுமே சொல்லலை. ஓகேவா, ஒரு ரெக்வஸ்ட். ஓகே, ஒரு அண்ணனா ஒரு பேரண்ட்ஸை பொறுத்தவரை நான் ஒரு பையனா ஒரு ரெக்வஸ்ட் தான் வைக்கிறேன். ஓகேவா, ஓகே. இப்போ 15% கோட்டாக்கு லாஸ்ட் இயர் 2022 என்ன கட் ஆஃப் இருந்துச்சு, ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 மாப் அப் அண்ட் ஸ்டே வேகன்சியில் என்ன கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னு பார்த்துடலாம். இதில் மாப் அப் அண்ட் ஸ்டே வேகன்சிக்கு வெறும் மார்க் மட்டும் தான் நான் எழுதி போட்டிருக்கேன். ரேங்க் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்குரிய ரேங்க்கை நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன். போர்டு வந்து பத்தாது, அதனால தான் வந்து மார்க்கோட நிப்பாட்டிக்கிட்டேன். ஓகேவா, ஓகே. இதை ஃபுல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் 2023 என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, அண்டர் ரிசர்வ்டு ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அண்டர் ரிசர்வ் ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது என்னது, நம்ம தமிழ்நாட்டில் ஓசி ஸ்டூடெண்ட்ஸு, அவங்க அங்கே வந்து MCCயில் வந்து அண்டர் ரிசர்வ்டுன்னு சொல்லுவாங்க, ஓப்பன் கேட்டகரி சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40.5% இடஒதுக்கீடு நம்மளுக்கு இங்கே இருக்குது. ஓபிசி அப்படிங்கிறவங்க நான் கிரீமி லேயர் NCLன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 27% சீட்ஸ் வந்து ஒதுங்குது. இடபிள்யூஎஸ்க்கு 10% இடஒதுக்கீடு ஒதுங்குது. எஸ்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 15% சீட்ஸ் வந்து ஒதுங்குது. எஸ்டிக்கு 7.5% சீட்ஸ் வந்து ஒதுங்குது. 7.5% சீட்ஸ் வந்து ஒதுங்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் மார்க் பாருங்கள். அண்டர் ரிசர்வ்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 608 இருந்திருக்கு, ஓபிசிக்கு 606 இருந்திருக்கு, இடபிள்யூஎஸ்க்கு 605, எஸ்சிக்கு 492, எஸ்டிக்கு 453. அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, லாஸ்ட் இயர் 2022லேயே வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டை பாருங்கள். அண்டர் ரிசர்வ்டில் 608க்கு கிடச்சிருக்கு, 606, 605, 492, 453. அப்போ இவ்வளோ மார்க் இறங்கி வரும்போது நம்ம பசங்க கொஞ்சம் வந்து 650க்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், போத் இந்த 3 கேட்டகரிஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 650க்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் ஆல் இந்தியா கோட்டாவில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பிடிச்ச காலேஜ் கிடச்சிருச்சு அப்படின்னா ஆல் இந்தியா கோட்டாவில் போய் அந்த ஒரு சீட் எடுத்துட்டிங்கன்னா உங்களோட இங்கே இருக்கக்கூடிய ஒரு சீட்டு வந்து பின்னாடி வரக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க அப்படின்னா 500 எபோ இருக்கீங்க அப்படின்னா, நார்மலாக வந்து 500 எபோ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஆல் இந்தியா கோட்டாவுக்கு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி தமிழ்நாட்டில் ஏதாச்சும் ஒரு பெட்டர் காலேஜ் கிடைக்குதான்னு பாருங்கள். கிடைச்சிச்சு அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கலாம். ஏன்னா 500க்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா ஆல் இந்தியா கோட்டா வழியில் வந்துட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய 400 அந்த 410 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு கட் ஆஃப் வந்துடும். நம்ம நார்மலாக வந்து 422க்கு மேலே தான் நம்ம வந்து கட் ஆஃப் சொல்லியிருக்கோம். அப்படி இருக்கும்போது எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆல் இந்தியா கோட்டா வழியில் நிறைய பேர் வரும்போது அந்த 422ங்கிறது 410க்கு வந்து உட்காந்து அந்த கட் ஆஃப் வந்து. அதே மாதிரி பிசியில் வந்து நார்மலாக வந்து 650க்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து நீங்கள் ஆல் இந்தியா கோட்டா வழியில் வந்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய பிசி எம்பிசி பிசிஎம் கட் ஆஃப்லாம் வந்து ரொம்ப கீழே வந்துடும். கிட்டத்தட்ட நம்ம 10 to 15 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம் தமிழ்நாட்டில். பட் அது இன்க்ரீஸ் ஆகாமல் அந்த 10 to 15 மார்க் டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, இந்த ஆல் இந்தியா கோட்டா வழியில் வந்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து கொஞ்சம் பெனிஃபிட் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தவிர மற்றபடி உங்களை புஷ் பண்ணுறது எதுவும் ஒரு ரெக்வஸ்ட் தான். ஓகேவா, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 608க்கு 17,401 ரேங்காக இருக்குது. 606க்கு 18,034 வந்து ரேங்காக இருக்குது. 605க்கு 18,989 ரேங்காக இருக்குது. 492க்கு 89,842 இருக்குது. 453 எஸ்டி கேட்டகரிக்கு 1,23,071 நம்மளுக்கு ரேங்காக இருக்குது. ஓகே, இப்போ செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் என்னவா இருக்குது 2022லன்னு பார்த்துடலாம். மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 602 அண்டர் ரிசர்வ்டு, ஓபிசிக்கு 601, இடபிள்யூஎஸ்க்கு 598, எஸ்சிக்கு 475, எஸ்டிக்கு 444. ஓகேவா, இதான் வந்து மார்க்காக இருந்திருக்கு. ரேங்க் பாருங்கள், அண்டர் ரிசர்வ்டுக்கு 20,004 ரேங்காக இருக்குது, ஓபிசிக்கு 20,369 ரேங்காக இருக்குது, இடபிள்யூஎஸ்க்கு 21,553 ரேங்காக இருக்குது, எஸ்சிக்கு 1,03,776 ரேங்காக இருக்குது, எஸ்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1,31,964 ரேங்காக இருக்குது. இதான் வந்து செகண்ட் ரவுண்ட் மார்க் அண்ட் ரேங்க்ஸ். மாப்பப் அண்ட் ஸ்டே வேகன்சிக்கு ஒன்லி மார்க்ஸ் மட்டும் எழுதியிருக்கேன். போர்டு வந்து கொஞ்சம் பத்தலை. சப்போஸ் உங்களுக்கு மாப்பப்புக்கு ரேங்க் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்குரிய ரேங்க்கை நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். அண்டர் ரிசர்வ் பார்த்தீங்க அப்படின்னா 597க்கு நம்மளுக்கு சீட்டு கிடச்சிருக்கு மாப்பப்பில். ஓசிக்கு பார்த்தீங்க ஓபிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 597க்கே கிடச்சிருக்கு. இடபிள்யூஎஸ்க்கு 595 கிடச்சிருக்கு. எஸ்சிக்கு 457க்கு சீட்டு கிடச்சிருக்கு. எஸ்டிக்கு 424க்கு சீட்டு கிடச்சிருக்கு. இதான் வந்து மாப்பப் கட் ஆஃப். நெக்ஸ்ட்டு ஸ்டே வேகன்சி கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் ரிசர்வ்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 596க்கு சீட்டு கிடச்சிருக்கு. ஓபிசிக்கு 596க்கு சீட்டு கிடச்சிருக்கு. இடபிள்யூஎஸ்க்கு 595க்கு சீட்டு கிடச்சிருக்கு. எஸ்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 454க்கு சீட்டு கிடச்சிருக்கு. எஸ்டிக்கு 423க்கு சீட்டு கிடச்சிருக்கு. ஓகேவா, ஓகே. இப்போ எவ்வளோ கட் ஆஃப் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது, ஆல் இந்தியா கோட்டாவில் எவ்வளோ கட் ஆஃப்ஸ் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது, அக்ராஸ் கேட்டகரி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்போ இங்கே நீங்கள் எழுதி போட்டிருக்க ஃபுல்லாக வெறும் ஒன்லி கவர்மெண்ட் காலேஜ். ஆமாம், இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரியினுடைய கட் ஆஃப்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஏன்னா அது மட்டும்தான், அதில் இருக்கக்கூடிய சீட்ஸ் மட்டும் தான் 15% சீட்ஸ். ஓகேவா, ஓகே. எய்ம்ஸ் ஜிப்மர் கட் ஆஃப் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அது ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுவோம். இது ஒன்லி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இன் இந்தியா. ஓகேவா, ஓகே. இப்போ அக்ராஸ் கேட்டகரி எவ்வளோ கட் ஆஃப்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஆல் இந்தியா கோட்டாவில். ஓகேவா, அதான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அன்ரிசர்வ்டு கேட்டகரி யூஆர்ன்னு சொல்லுவாங்க. அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கட் ஆஃப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 610+ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அண்டர் ரிசர்வ்டுக்கு. ஓபிசி கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 608+ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். எஸ்சிக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி கேட்டகரிக்கு கட் ஆஃப் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்து லாஸ்ட் இயர் வந்து 454க்கு சீட்டு கிடச்சிருக்கு. பட் திஸ் இயர் வந்து 470+ இருந்துச்சு அப்படின்னா சீட்டு கிடைக்கும் ஆல் இந்தியா கோட்டாவில். இடபிள்யூஎஸ் இருக்கீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து 595 சீட்டு கிடச்சிருக்கு. பட் திஸ் இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே 608+ இருந்துச்சு அப்படின்னா சீட்டு கிடச்சிரும். ஓபிசிக்கு இடபிள்யூஎஸ்க்கு எப்பயுமே வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ் வராது. ஓகேவா, நிறையா பேர் நினச்சிக்கிங்க இடபிள்யூஎஸ் சீட்டு வந்து நம்மளுக்கு வந்து எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் கட் ஆஃப்லாம் கம்மியாக இருக்கும் அப்படிலாம் நினைக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. ஓபிசி கட் ஆஃப் என்ன இருக்கோ அதோட 1 or 2 மார்க்ஸ் டிக்ரீஸ் ஆக தான் வாய்ப்பு இருக்கே தவிர ஓவராலாலாம் டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு இல்லை. நியர்லி ஓபிசி கட் ஆஃப்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டி கேட்டகரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கட் ஆஃப் வந்து 442+ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஓகேவா, இதுதான் வந்து ஆல் இந்தியா கோட்டா கட் ஆஃபாக நம்மளுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அன்ரிசர்வ்டுக்கு 610/2023 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஓபிசிக்கு 608 நம்ம 2023 எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. இடபிள்யூஎஸ்க்கு 608+ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 2023. எஸ்சிக்கு 470+ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 2023. எஸ்டிக்கு 442 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 2023. ஓகேவா, இதுதான் வந்து நம்மளுக்கு ஆல் இந்தியா கோட்டாவில் வரக்கூடிய 15%க்கான டோட்டல் கட் ஆஃப். நம்ம 2023க்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபும் டீட்டெயிலாக பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் டாப்பர்ட்ரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்மளோட டெலிகிராம் குரூப் சேனல் அண்டு வாட்ஸ்அப் குரூப்பில் யார் ஜாயின் பண்ணலையோ ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் MBBS கைட்லைன்ஸ் அண்டு நீட் 2024 அட்டன் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் கைட்லைன்ஸ் அண்ட் கொஷின் பேப்பர்ஸ்லாம் அதில் தான் அப்லோட் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.